Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ஏடிஎம் மிஷினை எடுத்துட்டு போகாதீங்க. அதை இங்கேயே வைங்க. அதுல 1 கோடி ரூபாய் இருக்கு. அது எங்களுக்கு சொந்தமானது. சொன்னபடி கேட்டு நடந்துக்குங்க. சிவா, நம்ம ஸ்கூலுக்கு ஏடிஎம் மிஷின் வரதா இருந்தது. அத திருடிட்டு போயிட்டாங்க. சவுத் ஜோன் பக்கமா போயிட்டு இருக்காங்க சிவா. சின்ன பையா, ஆக்சிடென்ட் ஆகணும்னு நினைச்சேன்னா வேற எங்கேயாவது போய் பண்ணிக்க. நாங்க அவசரமா போறோம். வழியில இருந்து விலகு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அங்கிள், அது சிவாவோட சைக்கிள். என்ன பண்ணாலும் உடையாது. ஹேண்ட்ஸ் வீடு என்ன கட்டியா முடிக்கல, அதுக்குள்ள கொள்ளையடிக்க வந்துட்டீங்களா? இது இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கோட ஏரியா. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எவன் திருடணும்னு நினைச்சாலும் அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, வேணா விட்டுடு, இல்லன்னா லட்டு சிங் வந்துருவான்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டபிளே, எல்லாரையும் ஜீப்ல ஏத்து. போங்க, எல்லாரும் போங்க. சிவா, நீ எங்க ஸ்கூல்ல படிக்கிறங்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நிஜமா சிவா, நீ பேங்கோட பணத்தையும் என்னோட வேலையையும் காப்பாத்திட்ட. தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் ஓகே சார், இது என்னோட கடமை. சரி, இப்ப அதான் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுல்ல. நீங்க முதல்ல ஏடிஎம் மிஷினை கொண்டு போய் ஸ்கூல்ல ஃபிட் பண்ற வழியை பாருங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப இந்த ஏடிஎம் மிஷினை எப்படி யூஸ் பண்றதுன்னு பேங்க் மேனேஜர் உங்க எல்லாருக்கும் டெமோ பண்ணி காட்டுவாரு. உங்கள யார் யாருக்கு ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியுமோ கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட். தெரியாதவங்களுக்கு நாங்க சொல்லி கொடுப்போம். ஏடிஎம்ல இருந்து எப்படி பணம் எடுக்கணும். பணம் எடுக்கும் போது நீங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்ன்றதையும் சொல்றோம். இது எல்லாத்தையும் நீங்க கத்துக்க போறீங்க. சார், முதல்ல உள்ள இருக்கிறவருக்கு சில்லுன்னு ஜூஸா கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். ஆமா, அந்த மனுஷன் ராப்பகல்னு பார்க்காம உள்ள பணத்தை என்ன கூத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹலோ சார், வெளியே வாங்க, வந்து ஜூஸா குடிச்சிட்டு போங்க. கூட காஃபி கூட இருக்குது பாருங்க. இங்க பாருப்பா, உள்ள யாருமே உட்கார்ந்துகிட்டு இல்ல. அந்த மிஷின் வேலை செய்யுது, அவ்வளவுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு திரும்பி போங்க. காலையிலேயே எதுக்குப்பா எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க?
இப்படி நடந்து போச்சே. இனி என் வேலை போயிடும். நான் அவேர்னஸ் அதிகமாக்கணுன்றதுக்காக தான் ஸ்கூல்ல ஏடிஎம் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனா ஸ்கூல்ல இருக்கிற ஏடிஎம்ல இப்படி கொள்ளையடிச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. யாராவது ஏதாவது பண்ணுங்க, என்கொயரி பண்ண சொல்லுங்க. ஏன்னா ஏடிஎம் குள்ள 50 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. அந்த காசை யார் திருப்பி கொடுப்பா? அழாதீங்க மேனேஜர் சார், அழாதீங்க. நான் உங்களுக்கு துணை இருக்கேன். உங்களுக்கு இனிமேல் கவலையே வேண்டாம். நான் எப்படியாவது அந்த திருடனை கண்டுபிடிச்சு தரேன். என்ன சிவா, நம்ம பிடிச்சிடுவோம்ல? சிவா, நம்ம ஸ்கூலோட நல்ல பேரு இப்ப உன் கையில தான் இருக்க. அந்த திருடன் யாரு என்ன ஏதுங்கறத முதல்ல கண்டுபிடி. சார் டோன்ட் வரி லட்டு சிங் அங்கிள். மேனேஜர் சார், நீங்க எப்படியே அழுகைய கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்க. நான் போய் ஹை செக்யூரிட்டி மீட்டிங்ல போய் கலந்துக்கிட்டு வந்துடுறேன். ஓகே? ஹே ஹே. எனக்கு என்னமோ இந்த திருட்டு அந்த ஏலியன் தான் பண்ணிருக்கும்னு தோணுதுப்பா. யூடி, நீ எப்பவும் மாற மாட்டல. சிச்சுவேஷன் எதுவா இருந்தாலும் நீ ஏலியன் சப்ஜெக்ட விட்டு வரவே மாட்டல்ல. லட்டு சிங் சார், எனக்கு என்னவோ ஸ்மார்ட்டி மேல சந்தேகமா இருக்கு. ஸ்கூல் டைம்ல நான் அவனை ஏடிஎம் கிட்ட பார்த்தேன் சார். அவன் ஏடிஎம் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான். அப்படியா ரேவா? கவலைப்படாத. அந்த ஸ்மார்ட்டியா நான் பெண்டு கழட்டி இந்த லட்டு சிங் நான் யாருன்னு தெரிய வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம அவரை நல்லா கண்காணிக்கணும். சிவா, அதோ போது பாரு ஸ்மார்ட்டியோட கார். மாட்டி, காரை நிறுத்து. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். Go away. ஸ்மார்ட்டி யாருக்காகவும் நிக்க மாட்டான். டிரைவர், காரை வேகமா ஓட்டுங்க. சின்ன பையா, இந்த ஸ்மார்ட்டி தம்பியை எதுக்காக தொல்லை பண்ற? இங்க இருந்து போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த சிவாவை விடாதீங்க. இவன் மனசுல ஹீரோன்னு நினைப்பு. நேத்து நைட் நீ எங்க இருந்தங்கிற விஷயத்த ஒழுங்கா சொல்லிடு. நான் நேத்து நைட்டு வீட்ல தான் இருந்தேன். உனக்கு எதுக்காக நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் சொல்லு. மாட்டி, போய் சொல்லாத. நான் உங்க வீட்டுக்கு கால் பண்ணிருந்தேன். உங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க. நேத்து நீ உன் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்ததா உங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. உனக்கு தான் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்காக கேக்குற? என்ன போக விடு. போறதுக்கு முன்னாடி என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு. ஏடிஎம் மெஷின்ல இருந்து திருடின பணத்தை நீ எங்க வச்சிருக்க? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் இதுக்காக பணத்தை திருடணும்? சிவா, இந்த ஸ்மார்ட்டி கிட்ட இருந்து எப்படி ஸ்மார்ட்டா உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். உன் ஸ்மார்ட்டெல்லாம் நீ வீட்லயே கழட்டி வச்சுட்டு வந்துடணும். இங்க பாரு, சீக்கிரம் டிக்கி டிரைவரை திறக்க சொல்லு. புரியுதா? என்னப்பா அது? எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுறேனே? டிக்கியை திறந்து ஒரு தடவை செக் பண்றதுக்காக தானப்பா நான் டிக்கியை திறக்க சொன்னது. அதுக்கு போய் இப்படி எல்லாம் தூக்க கூடாது. டிக்கியை திறந்து காட்டுங்க, அப்புறம் வீட்டுக்கு போங்க. என்ன சிவா? இது ஏடிஎம்ல இருந்து திருடின பணம் தான். இதோட நம்பர் சீக்வன்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. லட்டு சிங் சார், ஆனா இதுல கொஞ்சம் பணம் தான் இருக்கு. மீதி பணம் எங்க போச்சு? ஓ, அப்படியா? ஸ்கூல்ல படிக்கிற பையன் நீ எந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றியா? சீக்கிரம் சொல்லு.
மீதி பணத்தை எங்க நீ வச்சிருக்க? சீக்கிரம் சொல்ல. பிரின்சிபல் சார், லட்டு சிங் சார், இந்த பணம் எப்படி என் காருக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நான் திருடவே கிடையாது. என்னோட காரை நான் ஸ்கூலுக்கு வெளியே தான் பார்க் பண்ணியிருந்தேன். யாரோ என்னை மாட்டி விட தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்ப நீ சரியா மாட்டிக்கிட்ட. என் கூட இப்ப நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. இந்த கிரையிங் டிராமா எல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். நான் உங்க அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றேன், அங்க பாத்துக்கலாம். வா வா. சிவா, எதுக்கும் நம்மளோட ஸ்கூலோட பியூனை செக் பண்ணணும்னு தோணுது. அவரும் ஏடிஎம் மிஷின் கிட்டே தான் சுத்திட்டு இருந்தாரு. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து கூட இந்த வேலையை பார்த்திருக்கலாம். சிவா, ஓ, இங்க என்ன நடக்குது? இன்ஸ்பெக்டர் சார், ஏதாவது பண்ணுங்க, இல்லைன்னா என் வேலை போயிடும். சிவா, வா போலாம். பியூனை போய் பிடிக்கலாம். சிவா, பியூன் அந்த பக்கமா போறாரு. அண்ணா நில்லுங்க ப்ளீஸ், நில்லுங்க, நான் சொல்றேன்ல. நான் வந்துட்டேன். திருடனை பிடிச்சிட்டோம். தேங்க்யூ சிவா. உன்ன புனிதமான இடமான ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு தப்ப பண்ணிட்ட நீ. உனக்கு வெக்கமாகல? இல்ல இல்ல, நான் திருடவே இல்ல இன்ஸ்பெக்டர் சார். சிவா, என்ன நம்புப்பா, நான் திருடலப்பா. இன்ஸ்பெக்டர் சார், இவன் கிட்ட கூட மீதி பணம் இல்லையே. மீதி பணத்தை இவன் எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு கேளுங்க. என் வேலையை யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றத நம்புங்கப்பா. நான் எந்த திருட்டும் பண்ணவே இல்ல. ஸ்கூல்ல 2 நாள் லீவுன்னு சொன்னதால லீவ் பூட்ட போனேன். அப்ப பேக்ல எனக்கு பணம் கிடைச்சது. அதை எடுத்துட்டு வந்தேனே தவிர நான் எதுவுமே பண்ணவே இல்ல. நான் திருடலாம் இல்லைங்க, என்ன நம்புங்க தயவு செஞ்சு. தப்புன்னு உங்க எல்லாரையும் பார்த்ததுன்னா பயந்துட்டேன் நானு. அதனால தான் அப்படி ஓடி வந்த, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க எதுக்காக என்ன பாக்குறீங்க? நான் எதுவும் பண்ணல. இப்பவே நீங்க 2 பேரும் என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். மொத்த பணமும் எங்களுக்கு வந்து சேர்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் அங்கதான் இருந்தாகணும். நான் திருட கிடையாது. என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகாதீங்க ப்ளீஸ். நான் சொல்றதை கேளுங்க. சிவா, இந்த பணத்தை யாரு திருடி இருப்பாங்கன்னு ஒரே குழப்பமா இருக்கே. ஸ்மார்ட்டியும் பியூனும் திரும்ப திரும்ப இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க திருடவே இல்லைன்னு. அப்போ உண்மையான திருடன் யாராதான் இருக்கும்? ஒரு தடவை எங்க கிராமத்துல கூட இதே மாதிரி சேம் திருட்டு ஒண்ணு நடந்துச்சு. எங்க கிராமத்துல பேங்க பாதுகாக்கிறது பஞ்சாயத்து தலைவரோட பொறுப்பா இருந்துச்சு. அங்க திருட்டு போனதும் அவரு கதறி கதறி அழுதாரு. ஒருத்தனை பணத்தோட பிடிச்சிட்டாங்க. அப்போ அவனை ஜெயில போடுறதுக்காக போனாங்களா. அப்பதான் நான் என்னோட மூளையை யூஸ் பண்ணப்பா. அப்பதான் எனக்கு உண்மை தெரிஞ்சது, பஞ்சாயத்து தலைவர் தான் உண்மையான திருடன். அவர் சும்மாவே அழுது நடிச்சிருக்காருன்னு. ஆதி, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. நீ சொல்றது உண்மையோ பொய்யோ தெரியல. ஆனா இந்த கேஸுக்கான முக்கியமான க்ளூ எனக்கு கொடுத்துட்ட. நீ செம்ம ஜீனியஸ் தெரியுமா? எஸ் ஆதி, உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய இன்டெலிஜென்ட் தான். நான் சின்ன வயசுல இருந்தே ஜீனியஸ் தான்ப்பா. ஆனா யார்கிட்டயும் அதை சொல்லிக்க மாட்டேன், அவ்வளவுதான். நம்ம கேஸ்லயும் 2 பேர் பிடிபட்டிருக்காங்க, ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்காங்க. அதாவது அழுது அழுது எல்லாரோட சந்தேகத்துல இருந்தும் தப்பிக்கிறது பேங்க் மேனேஜர் தான். நீ சொன்னது சரிதான். அவர் மேல சந்தேகப்படக்கூடாதுன்னு அவரு மத்தவங்க மேல கவனத்தை திசை திருப்பிக்கிட்டு இருக்காருப்பா. லட்டு சிங் அங்கிள், சீக்கிரமா வாங்க, கேஸ சால்வ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த உலகத்துல ஒரு முட்டாள நம்ம தேடி போனா 1000 முட்டாளுங்க கிடைச்சிருவாங்க. கொஞ்சம் அழுதா போதும், எல்லாரும் நம்பிடுவாங்க. ஸ்கூல்ல ஏடிஎம் மிஷினை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் தான் ஐடியா கொடுத்தேன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் ஏடிஎம்ல இருந்து பணத்தை திருட வச்சேன். அதுக்கப்புறம் சந்தேக ஊசிய ஸ்மார்ட்டி பக்கமோ பியூன் பக்கமோ திருப்பி விட்டுட்டேன். நீங்க போட்ட பிளான் உண்மையில சூப்பர் பிளான். போலீஸுக்கு சந்தேகம் அந்த 2 பேர் மேல மட்டும்தான் வரும். இப்ப முழுக்க முழுக்க நான் சேஃப் ஆயிட்டேன். நீங்க சேஃப் ஆகல அங்கிள். நீயா? நீ எப்படி இங்க வந்த சின்ன பையா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள்.
சிவா, என்னோட பேரு சிவா. சீக்கிரம் வாங்க, இந்த பக்கம் வந்துருங்க. அந்த சிவா சைக்கிளை வச்சுட்டு இந்த காரை ஃபாலோ பண்ண போறானா? அவனோட சைக்கிளை நசுக்கிடுங்க. போங்க, அவனை போய் யாராவது அடிங்க, அவனை விடாதீங்க. கேட்சே. தேங்க்யூ சிவா. நீ உண்மையிலேயே நம்ம ஸ்கூலோட பேரை மறுபடியும் காப்பாத்திட்ட. தேங்க்யூ சிவா. சிவா, முதல்ல நான் தான் உன்கிட்ட வந்து நன்றிய சொல்லிக்கணும். தேங்க்யூ சிவா. எதுக்காக நீங்க எல்லாரும் எவ்வளவு தேங்க்ஸ் சொல்றீங்க? ஒருவேளை என்னோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல லட்டு சிங் அங்கிளோ எனக்கு உதவி பண்ணலனா என்னால உண்மையான திருடனை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. தேங்க்யூ சிவா. தேங்க்யூ. ஹை. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.